பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்க 3 பேரோட நாத்திக கொள்கை எம்ஜிஆர் கிட்ட இல்லை. எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு, நான் ஒரு நாத்திகன்னு எல்லாரும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு பேசியிருக்காரு. மூகாம்பிகை கோயிலுக்கு 11 தடவை போயிருக்காரு எம்ஜிஆர். ஜெயலலிதாவோட தெய்வ பக்தி மெய் சிலிர்க்க வைக்கும். யாகம் வளர்க்குறதுலையும் ஹோமத்தில் உட்கார்றதுலையும் ஜெயலலிதாவுக்கு ஈடுபாடு அதிகம். யாகத்தில் 6 மணி நேரம் கூட ஜெயலலிதா உட்காந்துருக்காங்க. அவசரமாக மந்திரம் சொன்னாலோ தவறாக மந்திரம் சொன்னாலோ கண்டுபிடித்து நிறுத்த சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஜெயலலிதாவுக்கு வேத ஞானம் உண்டு. இப்போ அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கும் தெய்வ பக்தி உண்டு. முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜியை கேட்கவே வேணாம், சாமி ஆடாத குறை தான். அந்த அளவுக்கு பக்தி பலமாக இருக்கிறவர். ஆன்மீக செம்மல்கிற பட்டம் கூட அவருக்கு உண்டு. தமிழ்நாட்டு கோயில்கள் மட்டுமில்ல, மாநிலம் விட்டு மாநிலம் கூட கோயில் கோயிலாக போய் கும்பிடுறதுல ராஜேந்திர பாலாஜி அளவுக்கு அரசியல் தலைவர்கள் யாரும் இருக்கிறதா தெரியல. அந்த காலத்தில் முனிவர்கள் தவம் இருந்திருக்காங்க. தவம் வேற, தியானம் வேற. தியானம்ங்கிறது மனசை ஒருமுகப்படுத்துறது, மனசை அமைதிப்படுத்துறது, தனக்கு உள்ளே உள்நோக்கி பார்க்கறது, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் கவனம் செலுத்துறது, இறைநிலையில் மனதை வைக்கிறது. ராஜேந்திர பாலாஜிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரே சிந்தனை தான். மேடைக்கு மேடை இதைத்தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வீட்டில் தனி அறையில் ரெகுலராக நாள் தவறாமல் மெடிடேஷனில் உட்கார்றவர் ராஜேந்திர பாலாஜி. அன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் வத்தலாயிருப்பு பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற சர்வேஸ்வரர் கோயிலுக்கு போனார் ராஜேந்திர பாலாஜி. 18 சித்தர்கள், விநாயகர், வராகியம்மன், பைரவர், கருப்பசாமி, தட்சிணாமூர்த்தி எல்லாம் இருக்கிற அந்த கோயிலில் இருக்கிற தியான நிலையத்தில் அமைதியாக உட்கார்ந்து தியானத்தில் ஈடுபட்டார். அப்போ அவர் மனசு முழுக்க நிறைஞ்சிருந்தது, மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரே சிந்தனை தான். சர்வேஸ்வரர் கோயிலில் வழிபட்டா நினைச்சது நடக்குங்கிறது ஐதீகம். இவர் பூஜை பண்றப்ப இந்த ஒளிக்குள்ள ஆமா இந்த ஒளி நம்மளுடைய சென்சேஷனை வந்து முழுமை அவங்கள்ட்ட இறக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து பாசிட்டிவ் வந்து நம்ம வாங்கிக்கிறதுக்காக மாதிரி எவ்வளோ கூட்டம் வந்தாலும் என்ன செஞ்சாலும் சரி எல்லாரையும் கெட்டகை பண்ணி கழிச்சு மேலே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.